தங்கத்தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று காணவிருக்கும் பொக்கிஷம் திருவரங்க பெருமாள் கோவிலின் திருக்குடைகள் புறப்பாடு காலத்தின் வரவு செலவு கணக்கு பட்டியல். இதன் வருடம் 1885. பார்த்திவ வருடம் மார்கழி மாதம் முதல் வியய வருடம் மார்கழி மாதம் வரை ஸ்ரீரங்க ஜீர்ணோத்தாரணாதி கைங்கரியத்தின் வரவு செலவு கணக்கு பட்டியல் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது 10 ரூபாய்க்கு குறையாமல் கொடுத்தவர்கள் பெயர்கள் பெருமாள் சந்ததிகளிலும் காலக்ஷேப கூடங்களிலும், 5 ரூபாய்க்கு குறையாமல் கொடுத்தவர்கள் சென்னையில் குடைகள் கடைசி புறப்பாடு தினத்திலும் பந்தல் உபயோகங்களிலும் சேர்க்கப்பட்டுள்ளனர். 2 ரூபாய்க்கு குறையாமல் கொடுத்தவர்கள் பெயர்கள் மட்டும் இந்த பட்டியலில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பட்டியல் உங்கள் பார்வைக்கு. பல பக்தர்கள் சென்னையில் உள்ள சஞ்சீவிராயன்பேட்டை, பெத்துநாயக்கன்பேட்டை, திருவல்லிக்கேணி, திருவெட்டீஸ்வரன்பேட்டை, எழும்பூர், புரசரப்பாக்கம், சைதாப்பேட்டை போன்ற பல ஏரியாவிலிருந்தும் நன்கொடை கொடுத்துள்ளார்கள். இது எல்லாம் திருவரங்க பெருமாள் கோவிலின் ஜீர்ணோத்தாரணத்திற்காக வரவு வைக்கப்பட்டுள்ளது. பின்வரும் பட்டியல் இந்த வரவு பணத்தை எதற்கெல்லாம் செலவு செய்துள்ளனர் என்பதை குறிப்பிட்டுள்ளார். திருவரங்க பெருமாள் கோவிலின் மொத்த செலவு பட்டியல். தை மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை காலையில் சென்னை சஞ்சீவிராயன்பேட்டையில் கல்லா முனிசாமி செட்டியார் வீட்டில் ஸ்ரீரங்கம் குடைகளுக்கு திருவாராதனை மகோத்சவம் நடக்கும்படியாகவும், அது தொடங்கி தை மாதம் 20 வரையில் சென்னையில் வீதி பிரதட்சணம் செய்யும்படியாகவும், தை மாதம் 24ஆம் தேதி சனிவாரம் பகல் 2 மணிக்கு செட்டியார் வீட்டினின்று மகோத்சவத்துடன் ஸ்ரீரங்கத்திற்கு புறப்படும்படியாகவும், அது முதல் வழியுள்ள ஊர்களில் பிரதட்சணம் செய்து கொண்டு ஸ்ரீரங்கம் சேர்ந்து பங்குனி மாதம் பெரிய திருநாளில் 2ஆம் உற்சவமாகிய 18ஆம் தேதி புதவாரத்தில் பெரிய பெருமாளுக்கு சமர்ப்பிக்கும்படியாகவும் நிச்சயித்திருப்பதால் அகில பாகவதர்களும் எழுந்தருளி மங்களாஸ்நானம் செய்தருள வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம் என்று கூறியுள்ளனர். அதாவது குடைகள் சென்னையிலிருந்து புறப்பட்டு ஸ்ரீரங்கம் சேர மொத்தம் 70 நாட்கள் ஆயிற்று. அதன் பின் திருவீதி பிரதட்சணங்களில் கிஞ்சிக்கார வரும்படி ரூபாய் 2056 ரூபாய் 13 பைசா 5 அணாவில், ஸ்ரீரங்க ஜீர்ணோத்தாரணாதி கைங்கரியத்தில் சேர்ந்த ரூபாய் 1537 ரூபாய் 9 பைசா 1 அணா போக, குடை கைங்கரியத்திற்கு செலவான ரூபாய் 519 ரூபாய் 4 பைசா 4 அணா. விவரம் இதன் அடியில் எழுதப்பட்டிருக்கிறது. பெரிய பெருமாள் உபயோகித்த பழைய குடைகள் 4இல் பெரிய ஆரணி ஸ்ரீனிவாச பெருமாள் சந்நிதிக்கு ஒன்றும், பன்ருட்டி பெருமாள் சந்நிதிக்கு ஒன்றும், செங்கல்பட்டு ஸ்ரீ கோதண்டராமசுவாமி சந்நிதிக்கு 2 சமர்ப்பிக்கப்பட்டன. பின்வரும் பட்டியலில் வரவு பணத்தை எதற்கெல்லாம் செலவு செய்துள்ளனர் என்பதை குறிப்பிட்டுள்ளார். அதில் சில: வாத்திய செலவு, எடுபிடி சாமான்களுக்கு சிற்றார் கூலி, திருவாராதனம் சமர்ப்பித்தவர்க்கு தீவெட்டி செலவு, வண்டி செலவு, குலவி சுண்ணாம்பு அரைப்பு கூலி, மணல் வண்டி, ஸ்ரீரங்க பெரிய பெருமாளுக்கு கண்ணாடி அறைக்கு கண்ணாடி வைத்தல் கூலி, சென்னையில் கடைசி புறப்பாடு செலவு, தபால் செலவு, ஸ்ரீரங்கத்தின் கோயில் செலவு, ஆக மொத்தம் 286 ரூபாய் 4 பைசா 10 அணா. இந்த செலவு பட்டியலில் மிகவும் சுவாரஸ்யமானது, அதாவது குடைப்பிடிக்கும் ஆட்களின் சம்பளம், வாத்திய செலவு, தீவெட்டி செலவு, வண்டி செலவு, குலவி சுண்ணாம்பு அரைப்பு கூலி, மணல் வண்டிக்கு, ஸ்ரீரங்க பெரிய பெருமாளின் கண்ணாடி அறைக்கு கண்ணாடி போட கூலி, இது போன்ற பல செலவுகளை குறிப்பிட்டுள்ளனர். காலம் எவ்வளோ மாறி போயிடுச்சு. 1885 2056 ரூபாயை வைத்து ஒரு கோவிலின் திருப்பணியை நடத்தியுள்ளனர். ஆனால் இப்போது 2000 ரூபாய் பிள்ளைகளின் பாக்கெட் மணி ஆயிற்று. இது மிகவும் யோசிக்க வேண்டிய விஷயம். இது போன்ற மேலும் பல சுவாரஸ்யங்களை அறிய எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம், லைக் செய்வோம் அண்ட் ஷேர் செய்வோம். இது ஒரு தமிழரின் தேடல். நன்றி.